டிசம்பர் பிறந்துவிட்டாலே மக்கள் வீடுகளுக்கு முன்னாடி ஸ்டார் தொங்க ஆரம்பித்துவிடும். கடைகளில், வேலை ஸ்தலங்களில், வீடுகளில், ஆலயங்களில் ஸ்டார்களும் சீரியல்களும் ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். இந்த டிசம்பர் முழுசுமே அவர்கள் அதனாலே அலங்கரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமாக மாறினது. எல்லா நட்சத்திரங்களும் அவரால் படைக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு நட்சத்திரம் மாத்திரம் அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லி பெயர் வாங்கினது. அந்த நட்சத்திரத்தின் மூலமாக தான் நட்சத்திரங்களுக்கே மகிமை வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில் நம்மளை பார்த்து பேசுகிறாரு, நீங்களும் அவருடைய நட்சத்திரமாய் மாறுங்கள். நீங்கள் அவருடைய நட்சத்திரமாய் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவராலே மகிமையும் புகழ்ச்சியும் மேன்மையும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக காணப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வீடுகளுக்கு முன்னாடி ஸ்டார் தொங்க விடுவோம். அந்த ஸ்டார் தொங்க விடுகிறதை விட நாமே நட்சத்திரமாய் மாற வேண்டும். அதுவும் அவருடைய நட்சத்திரமாக மாற வேண்டும். யாருடைய நட்சத்திரமாய் மாற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய நட்சத்திரமாக மாற வேண்டும். வாசிங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே. கிழக்கிலே. அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது அரண்மனையில் இந்த காரியங்கள் நடக்கிறது. வான சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள், நம்ம தேசத்தில் இருந்த அப்துல் கலாம் விஞ்ஞானி, அவரை போல இந்த 3 ஞானிகள், அதாவது விஞ்ஞானிகள், நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நட்சத்திரம், அதாவது கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்துகிற யூதருக்கு ராஜாவின் பிறப்பை வெளிப்படுத்துகிற நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டு நேர எருசலேமில் உள்ள ஏரோது அரண்மனைக்கு போய் கேட்டார்கள், ஆண்டவரை நம்முடைய மூளை அறிவினால, உலக ஞானத்தினால நம்ம கண்டுகொள்ள முடியாது. தேவனுடைய கிருபையினால தான், தேவனுடைய வழிநடத்துதல்னால தான் நம்ம அவரை கண்டுகொள்ள முடியும். அந்த ஏரோது ராஜாவினிடத்தில் போய் கேட்கும் பொழுது அவன் பதறி போயிட்டான். பதறி போயிட்டு ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும் பொழுது, பெத்லகேம் என்கிற இடத்துல யூதருக்கு ராஜா பிறப்பார் என்பது வேதத்தின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களை அவன் அனுப்பி விடுறான், நீங்கள் பெத்லகேமுக்கு போயிட்டு வரும்போது இங்கே வந்துட்டு போங்கன்னு தந்திரமாக சொல்கிறான். ஆனால் இந்த 3 சாஸ்திரிகளும் பெத்லகேமுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு தரிசித்துட்டு அவருக்கு வெள்ளி, பொண்ணு, வெள்ளைப்போளம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வேறொரு வழியாக தங்களுடைய தேசங்களுக்கு போய்விட்டார்கள். இங்கே ஏரோது அரண்மனையில் அவங்க சொல்லி கேட்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அதாவது ஜீசஸ் ஸ்டார், இயேசுவின் நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம்.
அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி கேட்கிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாமும் இயேசுவின் ஸ்டாராக வேண்டும். நாமும் யாராய் மாற வேண்டும்? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், நாமும் யாராக மாற வேண்டும்? ஜீசஸ் ஸ்டாராக வேண்டும். சார், ஜீசஸ் ஸ்டாராக வேண்டும். வெறும் ஸ்டாரா அல்ல, ஜீசஸ் ஸ்டார், அவருடைய நட்சத்திரம். பிரதர், அவருடைய நட்சத்திரமாக நாம் மாற வேண்டும். ஏன் அந்த ஸ்டாரை அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லி சாஸ்திரிகள் சொன்னார்கள்? 3 காரியங்களை அந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தினது. அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தினது. 1, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை வெளிப்படுத்தினது. 2, இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பை வெளிப்படுத்தினது. 3, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடத்தை, பிறந்திருக்கிற பிளேஸை வெளிப்படுத்தினது. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், இந்த நாட்கள் முடிந்த பின்பும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். மக்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் நாம் ஜீசஸ் ஸ்டாராக மாற முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தணும். உங்க கூட வேலை செய்கிறவங்களோ, அல்லது உங்கள் உறவினர்களோ, அல்லது உங்கள் நண்பர்களோ இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்து, சுவிசேஷ புஸ்தகங்கள் கொடுத்து, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சொல்லியும் அல்லது சொல்லாமலே நம்முடைய கொடுத்தல் மூலமா, நம்முடைய அன்பின் மூலமாக நம்ம வெளிப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை யாரெல்லாம் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஸ்டார் அல்ல, அவர்கள் அவருடைய நட்சத்திரம், அவர்கள் ஜீசஸ் ஸ்டார். நல்லா தான் கையை தட்டுங்களேன், நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வருஷத்தில் ஒரு 4 வருஷங்களாக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான பாடல்களை ஆண்டவரிடத்தில் பெற்று வெளியிட்டு வருகிறோம். இந்த வருஷத்தில் கூட மன்னன் வந்தாரே, விண்ணிலிருந்து மன்னன் வந்தாரே என்று சொல்லி அந்த பாடல்களை வெளியிட தேவன் கிருபை செய்தார். ஏழை குழந்தைகளுக்கு உங்கள் மூலமா தேவன் அவருடைய பிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணி உங்களிடத்திலே காணிக்கைகளை பெற்று ஒரு 15-20 ஏழை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அவருடைய பிறப்பை வெளிப்படுத்த தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் என்கிற பேரில் தெரு தெருவா ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான வசனங்களை வாசித்து, பாடல்களை பாடி, நடனங்களை ஆடி, ஜெபத்தின் மூலமா இந்த குடும்பத்திற்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார்னு சொல்லி அறிவித்தோமே, நம்ம தாங்க அவருடைய ஸ்டாரு. சாரு, நம்ம தாங்க அவருடைய ஸ்டாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வீடுகளுக்கு முன்னாடி ஸ்டார்களை தொங்க விட்டு, சீரியல்களை போட்டு அவருடைய பிறப்பை வெளிப்படுத்துவார்கள். சந்தோஷம். ஆனால் அதோடு நம்முடைய பிறப்பை அறிவிக்கிற செய்தி முடிந்துடக்கூடாது. செயல்களையும் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர்லாம் ரொம்ப அதிமேதாவிகளாயிருவாங்க.
என்ன தம்பிகளா, நிமிர்ந்து பாருங்களேன். அதி மேதாவிகளாயிருவாங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தான் பிறந்தாரா? இயேசு கிறிஸ்து பிறந்த டேட்டு அன்னைக்கு தானா? நான் கேட்குறேன், நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே, உங்கள் பிறந்த நாளுடைய டேட்டு அதுதானா? நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்களேன். நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை, ஆனால் இன்னைக்கு என்ன கிழமை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? சனிக்கிழமை கொண்டாடிக்கிட்டு. அல்லேலூயா. ஆனால் நம்ம பிறந்தது உண்மை தானே? நம்ம இருக்கிறோம்ல, நம்ம பிறந்தது உண்மை தான். இயேசு கிறிஸ்துவும் பிறந்தது உண்மை தான். நம்முடைய பரிசுத்தவான்கள் முன்னோர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லி, அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்ப்பு எல்லாத்திற்கும் அவர்கள் கணக்கிட்டு நாட்களை நியமித்து அதை நினைவு கூறும்படி செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து வளர்ந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டது உண்மை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறது உண்மையிலும் உண்மை, உண்மையிலே உண்மை. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வார்த்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அன்பின் கிரியைகள் மூலமாக மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் தான் அவருடைய நட்சத்திரம். வெளிப்படுத்துவீங்களா? எத்தனை பேர் வெளிப்படுத்துவீங்க? கைகளை ஒருத்தி சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்து போனவர்களுடைய பிறப்பைய தலைமுறைகளுக்கு சில மனிதர்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விழா எடுத்து, அவங்களுக்கு ஒரு பிளக்ஸ் பேனர்லாம் அடித்து, அவங்களுடைய படத்தை ஒரு கற்பனையில் போட்டு 169வது பிறந்த நாள், 170வது பிறந்த நாள்னு சொல்லி ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷனுடைய பிறந்த நாட்களையே மக்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்றால், எல்லா மக்களுக்கும் நன்மையை கொண்டு வருகிற, ஜீவனை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் அறிவிக்க வேண்டியது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அறிவிங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். சுவிசேஷகனுடைய பாதங்கள் சீயோன் மலையிலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நாகூம்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. பாதங்களையே அழகாக்குறார் என்றால் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்குவார் ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பேசுங்க, சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. ஜீசஸ் ஸ்டாரா மாறுங்க. நாங்கள் சூப்பர் ஸ்டாராக தான் ஆவோம்னு அடம் பிடிக்காதீங்க. அந்த சூப்பர் ஸ்டாரை விட ஜீசஸ் ஸ்டாரு பெரிய ஸ்டாரு, மேலான ஸ்டாரு. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளவுதானே உங்க கைத்தட்டி? நல்ல நல்ல 2 கைத்தட்டி. நான் ஜீசஸ் ஸ்டார் ஆவேன், நான் அவருடைய நட்சத்திரமா மாறுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது, இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் அவருடைய நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் அவருடைய நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இந்த சாஸ்திரிகள் எப்படி கேட்டாங்க? இன்னைக்கு நீங்கள்லாம் பிறந்தபோது மருத்துவமனைக்குள்ளே இருந்து நர்ஸு உங்களை தூக்கி கொண்டு வரும் பொழுது என்ன சொன்னார்கள்? பேபி பேபி
கேர்ள் பேபி, அடுத்து ஆம்பளை பையன் பொம்பளை பையன், பேபி பேபி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பாவை சாஸ்திரிகள் சொன்னாங்க, ராஜா பிறந்திருக்கிறார். எங்கே? அந்த சாஸ்திரிகளே இயேசுனுடைய சிறப்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த நட்சத்திரமும் இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பை வெளிப்படுத்தினது. அது எப்படி வெளிப்படுத்தினது அப்படின்னா, அது தோன்றினால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அர்த்தமா. அது தோன்றி யூதருக்கு ராஜா இயேசு பிறந்திருக்கிறார்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினது, ராஜாவாக வெளிப்படுத்தினது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் இந்த பூமியிலே. உங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்துறீங்க, உங்களுக்குரியவர்களுடைய சிறப்பை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் உண்மையிலேயே நாம் வெளிப்படுத்த வேண்டிய சிறப்பு இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பு. சீசர்கள் அதை வெளிப்படுத்தினார்களே. அப்போஸ்தலர் 4:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. யாருக்கு முன்னாடி சொல்றாங்க? பிரதர் நிமிந்து பாருங்களேன், வாலிப தம்பிகள் யாருக்கு முன்னாடி சொல்றாங்க? இவங்களை மிரட்டி கொண்டிருக்கிறவங்க பரிசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் சீஷர்களை கூப்பிட்டு, பேதுரு யோவானை கூப்பிட்டு, இனி இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து பேசி உங்களுடைய போதகத்தினால நிரப்புறீங்களே, ஜனங்களை கெடுக்கிறீங்களே, இனிமே அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிறவி சப்பானியை இயேசுவின் நாமத்தினால எழுப்பி 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேதுரு பிரசங்கத்தின் மூலமா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அதனால யூதர்களுக்குள்ள, அதுவும் இந்த பிரதான ஆசாரியர்களுக்குள்ளே, வேத பாரகர்களுக்குள்ளே கலக்கம் உண்டாகி இவங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டினாலும் அங்கேயும் சொல்றாங்க, வானத்தின் கீழங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்தினாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த பூமியில் அவருடைய நாமமே அல்லாமல் வேற எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அவர் ரட்சகரப்பா, அவர் ராஜாதி ராஜாப்பா. அவருடைய நாமத்துக்கு அதிகாரம் இருக்குது. அவருடைய நாமத்தில் பேய் ஓடும், அவருடைய நாமத்தினால நோய் சுகமாகும், அவருடைய நாமத்தினால மரணத்திலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பிசாசிலிருந்து ரட்சிப்பு. அவர் ரட்சகர், அவர் ரட்சகர், அவர் ரட்சகர் என்று சொல்லி அந்த யூதர்களுக்கு முன்னாடி இயேசுவின் சிறப்பை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தாங்க ஜீசஸ் ஸ்டார், அவருடைய நட்சத்திரம். இந்த கால வேளையில ஆராதனையில பேசுறாரு, நீயும் இயேசுவை வெளிப்படுத்து, நீயும் இயேசுவின் சிறப்பை சொல்லு. சிறப்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையின் மூலமா சொல்லுங்க, உங்க வார்த்தையின் மூலமா சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு ரட்சகர் அப்படிலாம் சொல்லுங்க. அவருடைய சிறப்பை, அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ரட்சகர் என்று நீங்க அறிவிக்க 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 நீங்க ஸ்டார், நீங்க அவருடைய ஸ்டார். ஸ்டார், நீங்க ஸ்டார், அவருடைய ஸ்டார். கைத்தட்டி வரமாட்டேங்குது பாருங்களேன். நல்ல கைத்தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜீவியமே சரியில்லாமல் ஆண்டவரை கேவலப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரை அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசு பரிசுத்தர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சாந்தமுள்ளவர் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தணும்.
உங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டை வராமல், தெருவில் நின்று சண்டை போடாமல், கணவன் மனைவிக்குள்ள சாந்தத்தையும் அன்பையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவனுடைய நாமத்தை சிறப்பாய் வெளிப்படுத்துங்க. மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லட்டும், எவ்வளவு அன்பாக இருக்காங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, இவங்க ஆண்டவர் நல்லவர், இவங்க ஆண்டவர் அற்புதர், இவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அப்படிலாம் சொல்லணும். கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ஆண்டவரை கேவலப்படுத்தாதீங்க. கடன் வாங்குறதுல தயங்குறதே கிடையாது மக்கள். வீட்டுக்கு லோனு, பைக்குக்கு லோனு, ஒரு ஏதாவது ஒரு விசேஷம்னா அதுக்கு ஒரு லோனு. இது யாரை பாதிக்கும் தெரியுமா? இயேசுவினுடைய நாமத்தை பாதிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நம்மெல்லாம் கடன் வாங்க பிறந்தவர்கள் அல்ல. உபாகமம் 28:12 அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்படி சொல்லலை. உனக்காக நல்ல பொக்கிஷ சாலையை ஆண்டவர் திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்ப. அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அப்படி நம்ம வாழ்ந்தாதான் ஆண்டவருடைய சிறப்பை, ஆண்டவருடைய பெருமையை உலகத்துக்கு சொல்ல முடியும். நீங்களே ஆண்டவரை அறியாத மக்களிடத்துல போய் கடன் வாங்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க? அவங்க உங்களை குறித்து என்ன நினைப்பாங்க? நீயே கஷ்டப்படுற, அப்போ நீ ஆராதிக்கிற தெய்வத்தினிடத்துல நான் வந்தா ஏன் கஷ்டம் எப்படி மாறும்னு சொல்லுவாங்களா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ கடன் வாங்காத, கடன் வாங்க வெட்கப்படு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கடன் வாங்கி வீடு கட்டிட்டோம்னு பெருசா பெருமை பாராட்டாத. உழைச்சு நல்ல வேலை செஞ்சு அந்த வேலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிஞ்சு அதுக்கு பிறகு வீடை கட்டி, அதுதான் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிங்க. ஆண்டவரை நான் கடன்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு வீடு கட்டி தாங்கன்னு உரிமையோட கேளுங்களேன், ஏசப்பா வீடு கட்டி தருவார். நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆனால் உங்கள் விசுவாசமெல்லாம் எப்படி இருக்கிறது? கடனில் தானே இருக்குது. ஃபைனான்ஸு பாதிக்கு பாதி வட்டி கொடுத்து, அதனால நீ கர்த்தருக்கும் கொடுக்க மாட்டேங்கிற, ஊழியத்துக்கும் கொடுக்கறதில்ல, உன் வாழ்க்கை அப்படியே தான் ஓடும். நீ தேவனுடைய ஸ்டாரா? தேவனுடைய ஸ்டார் என்றால் உலகத்துக்கு வெளிச்சம், அதாவது மற்றவங்களுடைய பார்வையில் ஒரு பிரகாசம். மற்றவங்களை விட நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு மற்றவங்க சொல்லணும், அதுதான் ஜீசஸனுடைய ஸ்டார். சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? கடன் வாங்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போ. இப்போ இதுவரைக்கும் இருக்கிற கடனை நான் அடைக்கிறேன், ஆனால் இனிமே கடனை வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போ. கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். உன் பாதைகளை கர்த்தர் நெய்யாய் பொழிய வைப்பார், நெய்யாய் பொழிய வைப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காது இருப்ப. கர்த்தர் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இது. இதன்படியே நீ நடக்கணும்னு விசுவாசி. என் வாழ்க்கை இப்படி மாறணும்னு விசுவாசி. கர்த்தர் உனக்கு அதிசயங்களை காண செய்வார். நல்லா தான் தலைக்கு மேல் கூட கைத்தட்டி, ஆண்டவரே இந்த கடன்கள் எங்க வாழ்க்கையில வரக்கூடாதப்பா, உம்முடைய நாமத்தை இழிவுபடுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு கடன் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை சிறப்பாகிற, உங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்களே, ஈசாக்குக்கு கொடுத்தீங்களே, யாக்கோபுக்கு கொடுத்தீங்களே, அது மாதிரி எனக்கும் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. யோசேப்புக்கு கொடுத்தீங்களே, தாவீதுக்கு கொடுத்தீங்களே, சாலமோனுக்கு கொடுத்தீங்களே, அது மாதிரி எனக்கும் கொடுங்க ஐயா. நாங்க உங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிற ஒரு சிறந்த நட்சத்திரமாக, உம்முடைய நட்சத்திரமாக இந்த பூமியில வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண. நல்லா தான் கையை தட்டி, நல்லா தான் கையை தட்டி. நான் பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவர் பேசுறாரு எனக்குள்ள இருந்து. ஆண்டவருடைய சிறப்பை வெளிப்படுத்துங்க, ஆண்டவருடைய நட்சத்திரமா மாறுங்க.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இனி பாவத்துக்கும் போதை வஸ்துகளுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வேன் அப்படி சொல்லி தீர்மானம் எடுத்து பரிசுத்தமாக வாழுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னொரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இடத்தை வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் இருக்கும் இடத்தை வெளிப்படுத்துங்க. மத்தேயு 2:9 வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. நல்லா கவனிங்க. அந்த நட்சத்திரம் ஏரோது அரண்மனையிலிருந்து சாஸ்திரிகள் வந்தபோது அவங்களுக்கு முன்னாடி தோன்றினது. எங்கே வரைக்கும் அது அவங்களுக்கு முன்னாடி சென்றது? பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த இடம் போய் அவர்கள் சேருகிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் மறையலை. அதாவது ஆண்டவருடைய நட்சத்திரம் அவர் இருக்கிற இடத்த மக்களுக்கு காண்பிக்கும். ஜீசஸ் எங்கே இருக்கிறாரோ அங்கே கூட்டிட்டு வரும், எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை காமிக்கும். நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பக்கத்துல பார்த்துக்கொள்ளுங்களேன். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீ தான் பெத்லகேம், உனக்குள்ளதான் இயேசு பிறந்திருக்கிறாரு. அவரை நீங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு உங்களுக்குள்ள வந்துட்டாரு அவரு. நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அதாவது இயேசு நமக்குள்ள எப்படி இருக்கிறார் தெரியுமா? கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எல்லாரும் எடுத்து வைத்துங்கள. பின்னாடி உள்ளவங்கலாம் கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே. பிரதர், ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார் தெரியுமா? மகிமையின் நம்பிக்கையாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மகிமையின் நம்பிக்கையாக, மகிமையின் நம்பிக்கையாக. ஏசப்பாவுடைய வருகையை நம்புறீங்களா? ஏசப்பாவுடைய பரலோகத்தை நம்புறீங்களா? நான் அவரை ஏற்றுக்கொண்ட நான் பரலோகத்துக்கு போவேன்லாம் நம்புறீங்களா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நம்புறீங்களா? அதுதான் மகிமையின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மற்றவங்களுக்குள்ள ஏசப்பா மேலே நம்பிக்கை, மகிமை மேலே நம்பிக்கை, பரலோகத்தின் மேலே நம்பிக்கை, இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏசப்பாவை கொண்டு போகிறீங்க. அவங்களும் அவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க, அவருடைய வார்த்தையை கேட்பாங்க. அவருடைய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறத கண்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யாக்கோபு அவருடைய வீட்டுக்கு போனபடினால தான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே போனது. தேவனுடைய வீடு பெத்தேல், வானத்தின் வாசலுக்குள்ளே அவன் பிரவேசித்தபடினால. அது மாதிரி நாமும் அநேக மக்களை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருவோம். கிறிஸ்துவின் மேலே, பரலோகத்தின் மேலே, பரிசுத்தத்தின் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்துவோம் மற்றவங்களுக்குள்ள. ஆமென். என்ன நம்பிக்கை ஏற்படுத்துவோம்? பரலோகத்தை குறித்து நம்பிக்கை ஏற்படுத்துவோம். கைகள் ஒரு தலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பரலோகத்தை பேசுங்க, பாவ மன்னிப்பை பேசுங்க, ரட்சிப்பை பேசுங்க. மற்றவங்க இடத்துல, உங்கள் பிள்ளைகள் இடத்துல எல்லாம் பேசுங்க. நீ பரலோகத்துக்கு வரலையா? நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போவோம்ப்பா அப்படி சொல்லிட்டு நான் சின்ன குழந்தைகள் இடத்துல கூட பேசுவேன். நான் சின்ன குழந்தைகள் இடத்துல கூட பேசுவேன். என்னுடைய தாத்தா இருக்கிறார் பாருங்களேன், அவர் இடத்துல நான் பேசினேன். சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன்.
அந்த முதலாளி உடம்பாடுக்காரியா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஆக்ஷனோட சொன்னார். ஆமேன். நான் சொன்னேன், பரலோகத்துக்கு போகணுங்கள ஐயா, நீங்கள் ஆலயத்துக்கு வரலன்னா, சர்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் பரலோகத்துக்கு எப்படி போவீங்க அப்படின்னு நான் அவரிடத்துல சொன்னபோது அவர் சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்படுத்திட்டு. என்ன சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சொன்ன பதில், நான் போன உடனே ஆண்டவர் இயேசுவின் காலில் பொத்துன்னு விழுந்துருவேன். நான் சொன்னேன், ஐயா இப்போ நீங்கள் பொத்துன்னு விழுந்தீங்கன்னா உங்களை தூக்கி ஆசீர்வச்சிருவார் ஐயா. இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போயிடுச்சுன்னா அவர்கிட்ட பொத்துன்னு விழுந்தாலும் மெத்துன்னு விழுந்தாலும் பரலோகம் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பரலோகத்திற்கு வாய்ப்பு. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போயிருச்சு அப்படின்னா பரலோகத்திற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நீ உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவை பின்பற்று, இயேசுவை பற்று. இயேசு பிறந்திருக்கிற இடத்துக்கு வா, இயேசு இருக்கிற இடத்துக்கு வா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். தானானா 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 தானானா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. சொல்லுங்களேன். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானானா தானானா. கடைசியில் உள்ளங்க அப்படியே தானானா பாடி தூங்கிறாதீங்க. தானானா தானானா. பரலோகத்தை குறித்த அந்த நம்பிக்கை தான் மகிமையின் நம்பிக்கை. பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் போய் நம்ம அமர்வது தான் மகிமையின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வருவது தான் கிறிஸ்து இருக்கிறார் என்பதின் அடையாளம். அந்த நம்பிக்கைக்குள்ளே மற்றவங்களை கொண்டு வாங்க. அதுதான் பெத்லகேம். ஏசப்பா அவருடைய மகிமையின் நம்பிக்கையை மக்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அதுதான் நம்பிக்கை, அதுதான் அவர் பிறந்திருக்கிற இடம், அதுதான் பெத்லகேம். அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. எல்லாம் கைவர்த்தாலையிலே சொல்லுமா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இருக்கும் இடத்தை வெளிப்படுத்துங்கள், ஆண்டவரின் சிறப்பை வெளிப்படுத்துங்கள், ஆண்டவருடைய பிறப்பை வெளிப்படுத்துங்கள். இதுதான் அவருடைய நட்சத்திரத்தினுடைய வெளிப்பாடுகள், வெளிப்படுத்துகிற காரியங்கள். சரி.